ஹலோ ப்ரோக்ராமர்ஸ். இந்த வீடியோவில் பேர் ப்ராடக்ட் ப்ராப்ளத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பேர் ப்ராடக்ட் ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஒரு அரேவில் இருக்கக்கூடிய ரெண்டு மேக்ஸிமம் வேல்யூஸை எடுத்து அதை நம்ம மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா, அதாவது ரெண்டு வேல்யூஸ் எடுத்து அதை மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா அந்த வேல்யூவோட மல்டிப்ளை பண்ண வேல்யூ அதிகமாக இருக்கணும். எந்த ரெண்டு நம்பர்ஸை எடுக்கும்போது அதிகமான மல்டிப்ளை நம்பர் வருதோ அந்த நம்பரை நம்ம அந்த ப்ராடக்டை நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ரெண்டு நம்பரை எடுத்து அதை மல்டிப்ளை பண்ணணும். எந்த நம்பர் மேக்ஸிமமாக இருக்கோ அந்த நம்பரோட மல்டிப்ளிகேஷனை நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தட். அதாவது ரெண்டு வேல்யூ எடுத்து அந்த வேல்யூவை செக் பண்ணுறது எது அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. ஓகேங்களா? இதை நம்ம ஒரு ஃபங்க்ஷன் மெத்தடில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபங்க்ஷன் ஃபார்மேட்டில் மேக்ஸ் பேர் ப்ராடக்ட், மேக்ஸ் பேர் மேக்ஸ் எப்போ அண்டர்ஸ்கோர் கொடுத்துருவாங்க. மேக்ஸ் பேர்னே கொடுத்துருவோம். மேக்ஸ் பேர் இதுக்குள்ள அரே அரேவை கொடுத்துக்குவோம். மேக்ஸ் ப்ராடக்ட் that equals to float. Max product equals to 0 அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? மேக்ஸ் ப்ராடக்ட் equals to 0 for I in range. அதுக்குள்ள இந்த லென்த் ஆஃப் அரேவை நம்ம கொடுத்துக்கலாம். லென் கீவேர்டை போட்டு லென் அரே இதுக்குள்ள இன்னொரு ஃபார் ஜே இன் ரேஞ்ச் சேம் அதே தான் லென் ஆஃப் அரே பட் ஒரே ஒரு வேல்யூ மட்டும் நம்ம ப்ளஸ் பண்ணிக்கலாம். i+1. எதுக்காக i+1 அப்படின்னா நம்ம அரே இப்போ 5 வேல்யூ இருக்கு அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் வேல்யூவை இங்கே நம்ம மேக்ஸ் ப்ராடக்ட்லேயே ஃபர்ஸ்ட் வேல்யூ நம்ம கெட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த வேல்யூஸ் கூட தான் அதை கம்பேர் பண்ண வேண்டியது வரும். ஸோ அதனால தான் இங்கே i+1 நம்ம கொடுத்துருப்போம். ஸோ i+1 கண்டினியூ ஆனால் போதும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம i+1 கொடுத்துக்கலாம். கமா லென் arr. ஓகே, இங்கே இதில் மேக்ஸ் ப்ராடக்டை செலக்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸ் ப்ராடக்ட் ஈக்குவல்ஸ் டு மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? மேக்ஸ் ஃபங்க்ஷன்ல எது பெருசா இருக்கோ அதை நம்ம கொடுத்துரும். ஸோ இங்க மேக்ஸ் ப்ராடக்ட் கமா arr I ஸ்டார் arr j. அதாவது எந்த அரேவில் இருக்கக்கூடிய ரெண்டு வேல்யூ மேக்ஸ் வேல்யூ விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை மேக்ஸ் ப்ரொடக்ஷனில் எனக்கு ஆட் பண்ணிடு. அதாவது எனக்கு அதை மேக்ஸ் ப்ரொடக்ஷனில் ரீப்ளேஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி நமக்கு ரீப்ளேஸ் பண்ணிடும். ஓகேங்களா? அடுத்து
நம்ம வந்து வேல்யூ எடுத்துட்டோம். ஸோ இதை ரிட்டர்ன் பண்ணோம் இல்லையா? ஸோ ரிட்டர்ன் கீவேர்டு போட்டு ரிட்டர்ன் மேக்ஸ் ப்ராடக்ட். மேக்ஸ் ப்ராடக்ட்டை வந்து நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். மேக்ஸ் ப்ராடக்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இப்போ வந்து நம்ம இங்கே வேல்யூவை நம்ம கெட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக வரும். இப்போ நான் இங்கே வந்து ஒரு அரேவை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஏஆர் ஈக்குவல்ஸ் டு அரே 1, 2, 5, 11, 8. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு அரேவை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நமக்கு வந்து என்ன ஆன்சராக கிடைக்கணும்? இந்த 8ஐயும் 11ஐயும் நமக்கு பெருக்கி 88 அப்படிங்கிற வேல்யூ வந்து கிடைக்கணும். கரெக்டாக கிடைக்குதான்னு பார்க்கலாம். பிரிண்ட் இதுக்குள்ள மேக்ஸ் பேர் ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணி அதுக்குள்ள இந்த அரேவை பாஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இந்த அரேவை பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். நமக்கு வந்து 88ங்கிற வேல்யூ கரெக்டாக கிடச்சி. அதாவது இந்த மேக்ஸ் வேல்யூவான இந்த 11ஐயும் 8ஐயும் பெருக்கி நமக்கு வந்து வேல்யூ கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? பட் எனக்கு வந்து வேல்யூ வந்து கிடைச்சிருச்சு. எனக்கு இன்னுமே கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக கிடைச்சதுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மேக்ஸ் ப்ராடக்டில் இருக்கக்கூடிய அந்த வேல்யூஸையும் நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணிக்கலாம். மேக்ஸுங்கிற வேல்யூக்கும் நான் 0 கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி சரி மேக்ஸ் num1 கொடுத்துக்கலாம். num1 இன்னொன்று ஈக்குவல்ஸ் டு num2. num1 num2 ரெண்டுத்துக்குமே நான் வந்து வேல்யூ கொடுத்துட்டேன். இங்கே வந்து num1 ஈக்குவல்ஸ் டு ஒவ்வொரு டைமும் num1 ஈக்குவல்ஸ் டு ARR ஐயையும் num2க்கு ARR ஜேயும் ஈக்குவல்ஸ் டு ARR ஜேவையும் நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? num1க்கு இதையும் num2க்கு ARR ஜேவையும் நான் இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். அடுத்து நான் இங்கே வந்து அதை ரிட்டர்ன் பண்ணுறேன். எப்படி ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படின்னா நான் இங்கே வந்து இதை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். பிரிண்ட் ஓகேங்களா? பிரிண்ட் ஏ num1 ப்ளஸ் ஸ்டாரில் வந்து இன்டூ. ஓகேங்களா? இன்டூ ப்ளஸ் num2. ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, என்னாச்சு? num1 ஸ்டார் num2. ஓகே இது வந்து ஆக்சுவலி இது ரெண்டும் இது இல்லையா, ஸ்ட்ரிங் இல்லையா? ஸோ கன்காட்டேட் ஆகாதுன்னு வருது. ஸோ நான் கம்மா கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஆக்சுவலி இது ரெண்டும் நம்பரு. ஸோ கன்காட்டேட் ஆகாதுன்னு வருது. ஸோ நான் கம்மா கொடுத்துக்கிறேன். நான் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 11 × 8 88. அதாவது 2 வேல்யூ எடுத்து எனக்கு வந்து பெருக்கி அதை வந்து சரி நான் இங்கே வந்து 10ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா 10 × 8 எனக்கு 80 அப்படின்னு கிடச்சிச்சு. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து எண்டில் கீவேர்டு கொடுத்துக்கோங்க. எண்டு கீவேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அது சமமாக கிடைக்கும். அதாவது ஒரே லைனில் இருக்கிற மாதிரி கிடைக்கும். இங்கே பாருங்க, பார்த்தீங்களா? ஸ்பேஸ் கொடுக்குறோம். ஏன்னா இங்கே பார்த்தீங்களா எனக்கு 8ம் 80ம் ஒரே பிளேஸில் இருக்கிற மாதிரி காட்டுது. இப்போ நான் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 8 × 80 எனக்கு
கரெக்டாக வேல்யூ வந்துருச்சு. நான் இங்கே ஈக்குவல்ஸ் டு கொடுத்தேன் அப்படின்னா அதுவும் இங்கே ரீப்ளேஸ் ஆகிடும். பார்த்தீங்களா, 10 × 8 எனக்கு 80ன்னு கிடச்சிச்சு. இது வந்து ஒரு நல்ல எஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஸோ அடுத்த மெத்தடு இப்போ வந்து நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தட் வந்து நம்ம பார்த்தோம். அடுத்து இன்னொரு மெத்தட் இருக்குது, அதுதான் ஆப்டிமல் சொல்யூஷன். இது வந்து ஆப்டிமல் சொல்யூஷன் கிடையாது. ஆப்டிமல் சொல்யூஷன்னா என்ன அப்படிங்கிறத வந்து நான் டேட்டா ஸ்ட்ரக்சர் கிளாஸஸ் நடத்தும்போது சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து நீங்கள் ஆப்டிமல் சொல்யூஷன்னா ஒரு சொல்யூஷனோட பெஸ்ட்டு, ஒரு ப்ராப்ளத்தோட பெஸ்ட் சொல்யூஷன் தான் ஆப்டிமல் சொல்யூஷன் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிற மெத்தட் வந்து சிங்கிள் பாஸ் மெத்தட். ஸோ நான் கோடிங் மட்டும் அப்படியே எழுதுறேன். இதையும் நம்ம ஃபங்க்ஷன் மெத்தட்லேயே பார்ப்போம். மேக்ஸ் ப்ராடக்ட் underscore PAIR max pair enter. நான் வந்து மேக்ஸ் 1 மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேல்யூவை நான் எடுத்துக்கிறேன். மேக்ஸ் 1 ஈக்குவல்ஸ் டு மேக்ஸ் 2. எதுக்கு இந்த மேக்ஸ் 1 மேக்ஸ் 2 அப்படின்னா, நம்ம இப்போ பண்ண போகிற கோடிங்கில் வந்து நம்ம வந்து இதை வந்து இப்படி தான் வேலிடேட் பண்ண போகிறோம். ஸோ மேக்ஸ் 1 மேக்ஸ் 2 தான் நம்ம வேலிடேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் மேக்ஸ் 1 மேக்ஸ் 2ன்னு எடுத்துக்கிறேன். மேக்ஸ் 1 மேக்ஸ் 2 ஈக்குவல்ஸ் டு 0. ஓகேங்களா, இப்போ நான் வந்து ஃபார் லூப் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபார் நம், நம்ம இங்கே மேக்ஸ் பேருக்குள்ள அரேவை பேராமீட்டரை பாஸ் பண்ணிக்கலாம். அரே நம் இன் ARR. ஓகேங்களா, இப்போ எனக்கு வந்து இந்த அரே வந்து நான் பாஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, எனக்கு வந்து இந்த அரேவை எனக்கு மேனிபுலேட் பண்ணாமல் புதுசாக இன்னொரு அரே வந்து எனக்கு மேனிபுலேட் பண்ணோம் அப்படின்னா, நான் வந்து இங்கே என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இன்னொரு அரே 2 ARR 2. ஓகேங்களா, ARR 2 அப்படின்னு போட்டு அதுக்கு வந்து இந்த அரே நான் வந்து அசைன் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து நம்ம உள்ளுக்குள்ளே யூஸ் பண்ணுற எல்லாத்தையுமே நம்ம AR2லேயே மேனிபுலேட் பண்ணிக்குவோம். ஓகேங்களா, நம்ம ரிட்டர்ன் பண்ணும்போது ரெண்டுமே ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ இங்கே மேனிபுலேட் பண்ணுறது மட்டும் ஒரே ஒரு வேல்யூ மட்டும் நம்ம மேனிபுலேட் பண்ணிக்குவோம். எனக்கு வந்து ஒரிஜினல் அரேக்கு எதுவும் ஆகக்கூடாது. டூப்ளிகேட் அரேவை நான் கிரியேட் பண்ணி அந்த அரேவை நான் மாற்றி நான் வந்து சென்ட் பண்ணிக்கிட்டேன் எனக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நான் ஃபார் சரி, இதுக்கு ஃபார் தேவை கிடையாது. இஃப் கண்டிஷன் ஒன்று ஓப்பன் பண்ணி நம், ஓகேங்களா, நம் கிரேட்டர் தேன் மேக்ஸாக இருந்தா, நம் கிரேட்டர் தேன் மேக்ஸாக இருந்தா, மேக்ஸ் 1ஆக இருந்தா எனக்கு வந்து மேக்ஸ் 2 ஈக்குவல்ஸ் டு மேக்ஸ் 1. மேக்ஸ் 2 ஈக்குவல்ஸ் டு மேக்ஸ் 1. மேக்ஸ் 1 என்டர். மேக்ஸ் 1 ஈக்குவல்ஸ் டு நம், மேக்ஸ் 1 ஈக்குவல்ஸ் டு நம்னு கொடுக்கணும். மேக்ஸ் 1 ஈக்குவல்ஸ் டு நம், அதாவது நம்பர். மேக்ஸ் 1 ஈக்குவல்ஸ் டு நம்பர். இல்லை அப்படின்னா எல்இஃப் கண்டிஷன் கொடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா, ஏன் எல்இஃப் கொடுக்குறோம் அப்படின்னா, நமக்கு வந்து இன்னொரு கண்டிஷன் வேலிடேட் ஆகணும். அதாவது 2 கண்டிஷன் வேலிடேட் ஆகணும் அப்படின்னா நம்ம எல்இஃப் கொடுக்கணும். ஸோ நான் இன்னொரு கண்டிஷன் கொடுக்குறேன். நம் கிரேட்டர் தென் மேக்ஸ், நம் கிரேட்டர் தென் மேக்ஸ் 2ஆக இருந்தா, ஃபர்ஸ்ட் நம்ம வேலிடேட் பண்ணது மேக்ஸ் 1ஆக இருந்தா, நம் கிரேட்டர் தென் மேக்ஸ் 2ஆக இருந்துச்சு அப்படின்னா, மேக்ஸ் 2ஆக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து மேக்ஸ் 2 ஈக்குவல்ஸ் டு நம். மேக்ஸ் 2 ஈக்குவல்ஸ் டு நம். ஓகே, இப்போ வந்து இது முடிஞ்சு. இப்போ வந்து நான் செகண்ட் இதை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். அவ்வளோதான், மேக்ஸ் வேல்யூ வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, நான் வந்து ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறேன். என்ன வேல்யூ அப்படின்னா ரிட்டர்ன்
ரிட்டன் max 1 star, so max 2 star, என்ன போட்டுக்கலாம் max 2 star max 1. ஸோ இப்போ வந்து நமக்கு ஹையஸ்ட் ப்ராடக்ட் வந்து கிடச்சிருச்சு. ஸோ நம்ம அரேவை ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு சேம் அரே, இங்கே இருக்கிற அரேவே நான் காப்பி பண்ணி கொண்டு வந்து இங்கே போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன வேல்யூ வரணும், 80ங்கிற வேல்யூ வரணும். பிரிண்ட், சரி பிரிண்ட் இல்லை, சரி பிரிண்ட் தான். பிரிண்ட் இதுக்குள்ளே வந்து மேக்ஸ் பேர் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதுக்குள்ளே அரே வந்து வேல்யூவை பாஸ் பண்ணிடுறோம். அரே வேல்யூவை பாஸ் பண்ணிட்டு இப்போ நான் எனக்கு 80ங்கிற வேல்யூ கரெக்டாக வந்துருச்சு. ஓகேங்களா? இவ்வளோ தான் பேர் ப்ராடக்ட் ப்ராப்ளம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ப்ராப்ளம் சால்விங் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.